பும்ரா எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் மட்டும் பவுலிங்ல ஒரு 2-3 பால் அவரே லூஸ் பால் போட்டிருந்தா கூட மேட்ச் முடிஞ்சிரும் கொஞ்ச நேரம். அக்சர் ஃபீல்டிங் பாஸ்டர்லி பெத்தலுடைய பேட்டிங் வந்து கண்ணில் ஒத்திக்கிறோம். கண்டிப்பாகவே வந்து அது வந்து அன்மேட்ச்டு பிரில்லியன்ஸ். பிகாஸ் வெரி கேம் இன் டு பேட் 2 விக்கெட் வந்துச்சு. அண்ட் 100க்குள்ள உங்களுக்கு 5 விக்கெட் வந்துச்சு. விக்கெட் வந்துருந்தாரு, 3-4 விக்கெட் வருது. பட் அவர் என்ன டிசைட் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நான் பார்த்தாடி என்ன போகுது, நான் இது டூ ஆர் டை. ஒன்னு உதப்படணும், இல்ல ரன் பண்ணணும். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. இது வந்து நான் பார்த்து ஆடி ஒரு 30 ரன் டார்கெட் கிட்ட வந்து என்ன போறது, ஒன்னும் கிடையாது. மவனை நீயா நான், இந்த தோனி லாஸ்ட் ஓவர் பண்ணுவாரு தெரியுமா, நீயா நானா, நீ 14வது சூப்பரா போட்டாரு, இந்த ஓவர் நான் 6 சிக்ஸ் அடிக்கிறேன்ற மாதிரி, நீயா நானா, நீ வருண் சக்கரவர்த்தி பேக் ஃபுட் போடு, ஃப்ரண்ட் ஃபுட் போடு, யாருக்கு போடு, என்னவா போடு, நான் எல்லா பால் சிக்ஸ் அடிக்கிறேன். பிரேவிஸ் மாதிரி பேட்டர். ஸோ பெத்தல் வாஸ் லிட்டரலி இன்னைக்கு பல பேர் ஜெலுசல் சேல்ஸ் ஹையஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் ஆச்சுன்னா பெத்தல் தான் காரணம். பெத்தலோடைய பேட்டிங்கை மிரட்டி விட்டு சில பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு சில பேர் தூங்க போயிட்டு சில பேர் டிவியில வச்சுருக்காங்க. ஐயோ நான் வரல, எனக்கு குளிருது, இந்த வெயிலே எனக்கு குளிருது அப்படின்னா சொல்லி நிறைய பேர் பஃப்லர் அதெல்லாம் போட்டு தூங்க போயாச்சு. எனக்கு மெசேஜ் பண்ண பாதி பேர் இனிமே சான்ஸ் இல்லைன்னு தூங்க போயாச்சு. உங்களை நான் எழுப்புவேன், அந்த வேக்கப் கால் இஸ் விக்டரி கால் அப்படின்னு அத்தனை பேர்ட்டு சொன்னேன்.